பெவிக்கால் எல்லாம் போட்டு தேன் பண்ணுறாங்க. புரிஞ்சுங்க, ஜோக் கிடையாது. பெவிக்கால் போட்டு பண்ணுறாங்க. பெவிக்கால் வந்து குழந்தையோட கிட்னியெல்லாம் பாதிச்சு. குழந்தைகளுக்கு வந்து தேன் குடிச்சா நல்லா பேசும்னு சொல்கிறேன். என்ன காரணம் தெரியுமா? நான் சொல்ல வரும்னு சொல்கிறேன். அது கிடையாதுங்க. மூளை வளர்ச்சிக்கு தேவையான அத்தனை சத்து தேனில் மட்டும்தான் இருக்குது. அதனால தான் பேசாமல் குழந்தை சாப்பிட்டா உடனடியே பேசுகிறோம், மூளை வளர்ச்சி அடைஞ்சு பேசுகிறோம். அப்போ 6 மாதத்துக்கு அப்புறம் டாக்டர் கேளுங்க குழந்தைக்கு கொடுக்கலாமான்ட்டு. கொடுக்கலன்னா கண்டிப்பாக 5 வயசு வரைக்கும் கொடுத்தே ஆகணும். 5 வயசு வரைக்கும் தினசரி தேன் சாப்பிட்ட ஒரு குழந்தையோட அறிவுக்கு வந்து நிகரான இது இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. அப்போ குழந்தை பிறக்குதுன்னா நல்ல உண்மையான தேன் வாங்கி சாப்பிடணும். நீங்கள் போய் சக்கரை தண்ணி வாங்கி குடிச்சிட்டு இப்படி நீங்கள் பைக்கில் போவீங்க, ஊட்டி போவீங்க, ஏதாவது மேட்டுப்பாளையம் போவீங்க போகிற வழியில் ரோட்டில் வச்சு ஒரு தலையெல்லாம் பரட்டை தலையை வச்சுக்கிட்டு இப்படி வந்து பழைய அடையாக வச்சுக்கிட்டு அலையிலேருந்து மோந்து ஊற்றிக்கிட்டே இருப்பேன். அதையெல்லாம் குடிச்சிங்கன்னா குழந்தைக்கு ரொம்ப கெடுதல். பெவிக்கால் எல்லாம் போட்டு தேன் பண்ணுறாங்க. புரிஞ்சுங்க, ஜோக் கிடையாது. பெவிக்கால் போட்டு பண்ணுறாங்க. பெவிக்கால் வந்து குழந்தையோட கிட்னியெல்லாம் பாதிச்சு. தேனே கொடுக்கறதுக்கு கூட பரவாயில்ல, மூளை கொஞ்சம் கம்மியாக கூட இருந்துட்டு போகுது. ஆனால் பெரிய ஆபத்தில் உண்டே விட்டுறக்கூடாது.